ஏய் சின்சானே எப்படா டோரிமான் நோபிட்டா ஓகே நம்ம வீட்டுக்கு வந்தாங்க? இப்போதாடா ஃப்ராங்க்லின் வந்தாங்க. நீ வெளியே போயிருந்தில்ல, அப்போ தான் அவங்க வந்தாங்க. ஹலோ பாஸ், நான் லாஸ் ஏஞ்சலுக்குள்ள வந்துட்டேன். இப்போ இங்கே மழை பெஞ்சிட்டு இருக்கு. அதனால காலையில் ஆனதும் சின்சானையும் ஃப்ராங்க்லினையும் கடத்திடுறேன். இந்த சிட்டியில் அவங்க எங்கே இருந்தாலும் சின்சானையும் ஃப்ராங்க்லினையும் தூக்கிடுறேன். 24 hours later. சரி, காலையில் ஆயிடுச்சு. இப்போ மழையும் இல்லை. சின்சானும் ஃப்ராங்க்லினையும் தேடி போவோம். எனக்கு தெரிஞ்ச வரை நான் கொஞ்சம் டீட்டெயில்ஸ் கலெக்ட் பண்ணியிருக்கேன். அதை வச்சு பார்த்தா இந்த ஏரியாவில் தான் அவங்க வீடு எங்கேயே இருக்கணும். சரி, காரை எடுத்துகிட்டு போவோம். எனக்கு தெரிஞ்ச வரை அவங்க வீடு இங்கே பக்கத்தில் தான் இருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம போகும்போதே அப்படி ஒரு பாட்டை கேட்டுகிட்டே போவோம். இப்போ அவங்க வீடு நெருங்கிட்டு நினைக்கிறேன். முன்னாடி இருக்கிற வீடு தான் அவங்க வீடு நினைக்கிறேன். ஆமாம், லொக்கேஷன் வச்சு பார்த்தா இதான் அவங்க வீடு. இப்போ நம்ம கார் அப்படியே ஓரமாக பார்க் பண்ணிட வேண்டியதான். பார்க் பண்ணிவிட்டு நம்ம அப்படியே உள்ளே போவோம். இப்போ வந்து பின்வாசல் வழியாக தான் போகணும். இதுதான் பின்வாசலாக இருக்கும். அப்படியே நம்ம அந்த வழியாக போவோம். ஏன்னா ஃப்ரண்ட் டோர் வழியாக போனால் நம்மளை கண்டுபிடிச்சிருவாங்க. அதனால் இந்த வழியாக போய் பார்ப்போம். இங்கே தான் எங்கேயும் சத்தம் கேட்குற மாதிரி இருக்குது. ஆனால் வழி வர இல்லையே. சரி, நம்ம ஒரு ஜம்பை பண்ணி போக வேண்டியதான். ஒரு ஜம்ப் வந்தாச்சு. இப்போ அவங்கள இப்போ தேடணும். எனக்கு தெரிஞ்சு இங்கே தான் அங்கே எங்கேயும் பக்கத்தில் இருக்காங்க. சவுண்டு வேறு கேட்குது. அந்த இருக்கீங்களா? இப்போ என்கிட்ட நல்லா மாட்டினீங்க. இப்போ என் பாஸுக்கு கால் பண்ணி நான் அவங்கள பிடிச்சி தரணும். நான் கூட ஃப்ராங்க்லினும் சின்சான் தான் இருப்பாங்கன்னு பார்த்தேன். ஆனால் கூடவே நிறையா பொடி பசங்களும் இருக்காங்க. இவங்களையும் கேமுக்கு கூப்பிட்டு போனால் நமக்கு நல்லது தானே? டேய் சின்சானே, இன்னைக்கு நம்ம வீட்டுக்கு வேறு ஃப்ரெண்ட்ஸ் வந்திருக்காங்க. அதனால இன்னைக்கு என்னடா சமைக்கலாம்? டேய் ஃப்ராங்க்லினே, எனக்கு சிக்கன் எடுப்போம்டா. சிக்கன் சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சுடா. ஓகேடா சின்சானே, சிக்கனே சமைப்போம்டா. டேய், நான் உங்களை கடத்த வந்திருக்கேன். நீங்கள் என்னன்னா சிக்கன் சமைக்கிறத பற்றி பேசிக்கிறீங்களா? இருடா, என் பாஸுக்கு கால் பண்ணி வர சொல்கிறேன். ஹலோ பாஸ், இங்கே தான் எல்லாருமே இருக்காங்க. நான் சின்சானும் ஃப்ராங்க்லின் தான் இருப்பாங்கன்னு நினச்சேன். ஆனால் கூடவே இங்கே 2 பொடி பசங்க இருக்காங்க. நான் உங்களுக்கு லொக்கேஷன் ஷேர் பண்ணுறேன். நீங்கள் சீக்கிரமே வந்துடுங்க. டேய், இப்போ தான் நம்ம ஆள்கிட்டேருந்து கால் வந்துச்சு. லொக்கேஷனும் ஷேர் பண்ணியிருக்கோம். எல்லாரும் ஃப்ராங்க்லின் வீட்டில் தான் இருக்காங்க. இப்போ நம்ம போனால் கிட்னாப் பண்ணிடலாம். அப்படியே ஸ்குட் கேம் நடக்கிற இடத்துக்குள்ளே தூக்கிட்டு போயிடலாம். சரி வாங்கடா, போவோம்டா. நம்ம ஆள் வேறு அப்பலே கால் பண்ணிட்டோம். வேலை பார்த்தீங்களா? யாருக்குமே சந்தேகம் வராத அளவுக்கு டிசைன் பண்ணியிருக்கோம். பாஸ், இந்த வேன் சூப்பராக இருக்கு பாஸ். இந்த வேனில் போனீங்கன்னா யாருக்குமே சந்தேகம் வராது. நம்ம ஈஸியாக அவனை கடத்திடலாம். சரி, பேசினது போதும். வண்டியில் ஏறுங்கடா. ஓகே பாஸ். டேய், நீங்கள் லொக்கேஷனை மட்டும் கரெக்டாக பார்த்து சொல்லுங்கள். அப்போ தான் நம்ம கரெக்டாக போக முடியும். நமக்கு கொஞ்சம் தான் டயர் இருக்குது. நம்ம ஆள் வேறு அங்கே வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம். நம்ம சீக்கிரமாக போனால் மட்டும் தான் அவங்கள பிடிக்க முடியும். பாஸ், போகும்போது அப்படியே நல்லா பாட்டை போட்டு விடுங்க பாஸ். என்னது பாட்டு போடவா? நம்ம என்ன பிக்னிக்காக போய்கிட்டு இருக்கோம்? போகிறதே கிட்னாப் பண்ண. மோட்டி லொக்கேஷனை பார்த்து சொல்கிறோம். சாரி பாஸ், பார்த்து சொல்கிறேன் பாஸ். பாஸ் அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக போங்க. நான் சொல்கிற லொக்கேஷன் அப்படியே கரெக்டாக போங்க. நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக போய் லெஃப்ட் எடுத்து ரைட்டு போனீங்கன்னா அங்கே ஒரு மரம் இருக்கும். அப்படியே அந்த மரத்துலேருந்து ஸ்ட்ரெயிட்டாக போனீங்கன்னா அங்கே ஒரு மேடு மாதிரி வரும். அங்கேருந்து போனீங்கனாலே அவங்க வீடு வந்துடும் பாஸ். நீங்கள் பக்கத்தில் போனதை நான் இன்ஃபார்ம் பண்ணுறேன். பாஸ், நான் சொன்ன மேடு வந்துருச்சு பாஸ். இந்த மேடு தான். இந்த நேராக போயிட்டு அந்த ரைட்டில் ஒரு வீடு மாதிரி தெரியுது பாருங்கள், அந்த வீடு தான் பாஸ். நேராக போங்க பாஸ். அப்படின்னு இந்த ரைட்டில் இருக்குல்ல, அப்படியே வண்டியை ஓரமாக போடுங்க பாஸ். நம்மளால் இங்கே தான் இருக்கான் பாருங்கள் பாஸ். கண்காணிக்க சொன்னால் இங்கே உட்காந்து ஏதோ பண்ணிக்கிட்டு இருக்கான் பாஸ். இன்னும் கொஞ்சம் காரை முன்னாடி விடுங்க பாஸ். அந்த இடம் போதும் பாஸ். இது கரெக்டாக இருக்கும், யாரும் பார்க்க மாட்டாங்க. சரி, பேசினது போதும். இறங்கி வா. நம்மளால் இங்கே கண்காணிக்க சொன்னால் வெளியே வந்து ஏதோ பண்ணிக்கிட்டு இருக்கான் பாரு. டேய், இங்கே என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க? பாஸ், நான் இங்கே தான் பாஸ் இருக்கேன். அவங்க எல்லாருமே உள்ளே தான் இருக்கிறாங்க. அவங்கள பார்த்துட்டு தான் இருந்தேன். இப்போ தான் வந்து வெளியே வந்து உட்காந்து ஒர்க் அவுட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் பாஸ். அவங்க கூட ஃபைட் பண்ணால் நமக்கு ஸ்ட்ரென்த் வேணும்ல, அதான் பாஸ். டேய் முட்டாள், நம்மகிட்ட தான் கன் இருக்குல்லடா. அப்புறம் ஏன்டா ஒர்க் அவுட் பண்ணிக்கிட்டு இருக்க? ஆமாம் பாஸ், மறந்துட்டேன் பாஸ். சாரி பாஸ். சரி, கசகசன்னு பேசாமல் அப்படியே பின்னாடி வாங்கடா. நம்ம வந்து கவர் எடுத்து தான் போகணும். நீங்கள் கவர் எடுத்து வாங்கடா. பாஸ், இவங்க வீட்டுக்குள்ளே போகலாம், கவர்லாம் எடுக்க தேவையில்ல. அப்படியே போகலாம். அவங்கள்ட்ட கன்னெல்லாம் எதுவுமே கிடையாது. நம்ம தான் கன்று வச்சுருக்கோம்ல. நீங்கள் கன்று வச்சுருக்கீங்களா? அந்த ஒரு கண்ணே போதும் பாஸ். சரி, அப்படியே பின்னாடியே வாங்க. அப்படியே ஸ்லோவாக உள்ளே போவோம். பொறுமையாக வாங்கடா. எதுவும் சத்தத்தை போட்டுறாதீங்க. அப்புறம் அவங்க அங்கேருந்து கிளஞ்சிட போகிறாங்க. ஸ்லோவாக வாங்க. இங்கே தான் இருக்காங்க. சத்தமும் கேட்குது, பார்த்து வாங்க. அப்பாடா, ஒரு வழியாக வந்தாச்சு. டே, பக்கத்தில் வந்துட்டோம்டா. இங்கே தான்டா எல்லாருமே இருக்காங்கடா. டேய் ஃப்ராங்க்லினே, இங்கே பாடுறா. டேய், இங்கே பாருங்கடா. டேய், நான் பேச பார்க்காம மாட்டேங்கிறீங்க. டேய் ஃப்ராங்க்லினே, பின்னாடி பாடுறா. எவனா சுட்டுக்காடா நம்மளை. நம்ம வீட்டுக்குள்ள யாரோ வந்திருக்காங்கடா. எல்லாரும் சேஃபாக ட்ரெஸ் போட்டு வந்திருக்காங்கடா. பின்னாடி பாடுறா ஃப்ராங்க்லினே. டேய், வெள்ளை பண்ணின்னு பட்டவனே, கீழே முட்டி போட்டு ஹேண்ட்ஸ்அப் பண்ணுறான். டேய், ஹேண்ட்ஸ்அப் பண்ணுறான். அது இப்படி சொன்னவனே கேட்டது காட்டியே அவனை மடிச்சு விட்றேன்.
பாஸ் நான் சொல்ல மறந்துட்டேன். இவங்க நிறைய பேர் இருக்காங்க பாஸ். நம்ம வேன்லேயே அவ்வளோ இடம் பத்தாது. அதனால இங்கே இருக்கிற ஒரு ஆளை மட்டும் தூக்கிட்டு போவோம் பாஸ் அந்த சிவப்பு சட்டை போட்டிருக்காம்ல, அவன் பேர் தான் சின்சான். அவனை மட்டும் தூக்கிட்டு போயிடலாம் பாஸ். சின்சானுக்கு ஒன்றுமே தெரியாது, அதனால என்னைய வேணால் கூட்டிகிட்டு போங்க. அவனை மட்டும் விட்டுருங்க ப்ளீஸ். இல்லை அதெல்லாம் முடியாது, அந்த குட்டி பையனை மட்டும் தான் கூட்டு போவோம். ப்ளீஸ் ஃப்ராங்க்லின் எதுவுமே பண்ணாதீங்க, நானே அவங்க கூட வந்துடுறேன். அப்படி வா வலிக்கு. இப்போ நீயா என் கூட வந்தனா யாரையுமே ஒன்றும் பண்ண மாட்டேன். இப்போ நீ வர மாட்டேன்னு சொன்னா உங்கள் இதில் யாரையே சுட்டுருவேன். இப்போ அப்படியே என் பின்னாடியே வந்து என் கூட காரில் ஏறு. பாய்ஸ் வாங்க போகலாம். அப்படியே அவனை கையோட கூட்டுவாங்க. கூட்டு வந்து நம்ம காரில் ஏற்றுங்க. சீக்கிரமாக வாங்க வாங்க, டைம் ஆகுது. டேய் சீக்கிரமாக அவனை கூட்டு வாங்கடா, டைமர் ஆகிக்கிட்டே இருக்குது. சீக்கிரமாக கூட்டு வந்து காரில் ஏற்றுங்க. வந்துட்டானா? டேய் என்னை எங்கடா கூட்டு போறீங்க, சொல்லுங்கடா அதையாவது. டேய் நீ என் கூட அமைதியாக வந்தனா உன்னை எதுவும் செய்ய மாட்டோம். அப்படி இல்லைன்னா உன்னை சுட்டே கொண்டுருவோம்டா. அமைதியாக வாடா, வந்து காரில் ஏற்றுக்கடா அவனை. சீக்கிரமாக ஏறுங்கடா, அவன் போயே ஆகணும்டா. ஆல்ரெடி வந்து டைம் ஆயிடுச்சு. இப்போ போனால் தான் கரெக்டாக நம்ம அங்கே போய் ரீச் ஆக முடியும். அதனால் சீக்கிரமாக ஏறுங்க. சின்சானையும் பின்னாடி ஏற்றுங்க சீக்கிரமாக. ஏறிட்டீங்களா அவனை எல்லாரும்? போகலாமா? பாஸ் போகலாம் பாஸ். அங்கிள் எனக்கு டவுட்டு, என்னை எங்கே கூட்டிகிட்டு போறேன்னா சொல்லுங்கள் அங்கிள். நான் ஃப்ராங்க்லின் விட்டு வந்துட்டேன். ஃப்ராங்க்லின் இல்லாமல் நான் இருக்கவே மாட்டேன் அங்கிள். அங்கே எதையாவது சொல்லுங்கள் அங்கிள். ஏய் சின்சானே, நீ கம்முன்னு வாரியா இல்லை தலையில் சுடவாடா? இப்போ நாங்கள் பிளான் போட்டது உன்னை தூக்கிட்டு ஃப்ராங்க்லின் அப்படி எப்படி உன்னை காப்பாற்ற வருவான். அப்படியே அவங்க கூட்டத்தையும் தூக்கிறதுக்காண்டி தான் பிளானே போட்டோம். எப்படி எங்கள் பிளானு? இப்போ உன்னை காப்பாற்ற வந்து ஃப்ராங்க்லின் வந்தே ஆவான். அவன் வரும்போது அவனே பிடிச்சி அந்த கேம்குள்ளே போட்டுருவோம். ஐயையோ போச்சு, ஃப்ராங்க்லினுக்கு இது எதுவுமே தெரியாது. அவன் வாட்டுக்கு தெரியாமல் என்னை காப்பாற்றவான்னு சொல்லி மாட்டிக்கிட்டா போச்சு. ஃப்ராங்க்லின் வரவே கூடாது. பாஸ் நம்ம இடம் வந்துருச்சு பாஸ். பாத்தீங்களா செக்யூரிட்டி எவ்வளவு பலமா போட்டிருக்கோம். ஃப்ராங்க்லின் வந்தானா அவனையும் அலையக்கா தூக்கிட்டு போய் நம்ம ரூம்ல போட்டு அடைச்சிடலாம். டேய் சின்சானே, போதண்டா தூங்குனது. நீ வர வேண்டிய இடம் வந்துருச்சுடா. டேய் பாய்ஸ், ஒரு வழியாக நம்ம இடம் வந்துருச்சு. நீ இந்த சின்ன பையனை தூக்குறதுக்கு இவ்வளோ நேரமா? ஒரு வழியாக வந்தாச்சு. அவனை இறக்குங்க இடம் இல்லை. ஆமாம் பாஸ், ஒரு வழியாக நம்ம இடத்துக்கு வந்தாச்சு பாஸ். இவ்வளோ நேரம் ஆயிடுச்சு பாஸ், காலையில் வேறு கேம் ஆரம்பிக்கணும். ஆமாடா, இப்போ வந்து சின்சானை கூட்டிட்டு போய் நம்ம கஸ்டடியில் அடைங்க. அடைச்சிட்டு இப்போ வந்து கொஞ்ச நேரத்துலேயே ஃப்ராங்க்லின் வந்துடுவான். அப்படியே அவனையும் பிடிச்சி அடைச்சிருங்க. அவ்வளோதான், நமக்கு தேவையான ஆட்கள் எல்லாமே கிடச்சிட்டாங்க. இன்னும் காலையில் கேம் ஆரம்பிச்சிட்டா போதும். இப்போ அவனை கூட்டு போய் அந்த கூண்டில் அடைங்க. அங்கிள் என்னை எங்கே கூட்டு வந்துருக்கீங்கன்னு தெரியல அங்கிள். என்ன கேம் ஏதாவது சொல்லுங்கள் அங்கிள், அதையாவது தெரிஞ்சுக்கிறேன் அங்கிள். இந்த கேம் என்னன்னா ஹைட் அண்ட் சீக். நீங்கள் ஆல்ரெடி விளாண்டுருப்பீங்க. உன் நண்பன் ஃப்ராங்க்லின் வந்ததுக்கப்புறம் இந்த கேமை பற்றி ஃபுல்லாக சொல்கிறேன். இப்போதைக்கு நீ கூண்டிலே கிட. அங்கிள் இப்போ இந்த கேமில் ஜெயிச்சா என்னை விட்டுருவீங்களா, அதையாவது சொல்லிட்டு போங்க. அதெல்லாம் என்னால் இப்போ சொல்ல முடியாது. எதாக இருந்தாலும் உன் ஃப்ரெண்டு வரையும் சொல்லிக்கிறோம். என்ன பாய்ஸ், மற்ற பிளேயர்ஸ்லாம் ரெடியாக இருக்காங்களா? அவங்கெல்லாம் வாட்ச் பண்ணி தானே இருக்கிறீங்க. காலையிலே பிடிச்சிட்டு வந்துட்டோம். அவங்களுக்கு ஏதாவது சாப்பிட கொடுத்தீங்களா? அதெல்லாம் எல்லாமே கொடுத்தாச்சு பாஸ். இப்போ ரெடியாக இருக்காங்க கேம் விளாட. ஃப்ராங்க்லின் மட்டும் வந்தால் போதும், காலையில் கேமை ஸ்டார்ட் பண்ணிடலாம். எல்லாத்தையும் கேமா? அந்த கேம்ல வின் பண்ணா எனக்கு சமோசா கிடைக்குமா? ஏய் மோட்டு, உனக்கு எப்ப பார்த்தாலும் சமோசா தானா? நானே இங்க பயந்துகிட்டு இருக்கேன். கொஞ்ச நேரம் அமைதியா இருடா. சரி பேசுனது போதும். நாளைக்கு காலையில கேமுக்கு ரெடியா இருங்க. இப்போ வந்து தூங்குங்கடா. என்னடா இவ்வளோ டைம் ஆகியும் ஃப்ராங்க்லின் இன்னும் காணால? என்னடா பண்ணிக்கிட்டு இருப்பான்? டேய் டோரிமா, நோபிட்டா, ஓகே. நம்ம சின்சானே நம்ம இடத்துக்கு வந்து தூக்கிட்டு போயிட்டாங்கடா. இப்போ நம்ம உடனே கிளம்பி ஒரு பிளான் போட்டு அவங்கள போய் காப்பாற்றணும். இப்போ சின்சான் நம்மளை தான் தேடிக்கிட்டு இருப்பான். நம்ம ஃப்ராங்க்லின் நம்மளை காப்பாற்ற வருவான்னு நம்ம உடனே ஒரு பிளானை போட்டு கிளம்புவோம்டா. ஏதாவது பிளான் சொல்லுங்கடா டோரிமான். ஃப்ராங்க்லின் அண்ணா, சின்சான் இருக்க இடத்த கண்டுபிடிக்கிறதுக்கு என்கிட்ட ஒரு ஐடியா இருக்குது. என்கிட்ட இருக்க டிவைஸை வச்சு அவன் எங்கே இருக்காங்கிற இடத்த நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். சூப்பர் டோரிமான், நல்ல வேளை எங்கள் வீட்டுக்கு வந்தேன். இப்போ இந்த டிவைஸ் இருக்கிறதே நான் மறந்துட்டேன். அந்த டிவைஸை வச்சு மட்டும் சின்சான் எங்கே இருக்கான் பாரு. நம்ம அப்படியே அந்த லொக்கேஷனை ட்ராக் பண்ணி போவோம். ஓகே டோரிமான், ஓகே நோபிட்டா, அப்படியே நான் ஃபாலோ பண்ணி வாங்க. வெளியே தான் கார் நிற்கிது, அப்படியே ஏறி போகலாம். சரி நான் சொல்கிற பிளானை கேளுங்க. டோரிமான் வச்சுக்க டிவைஸை வச்சு சின்சான் எங்கே கண்டுபிடிச்சி போவோம். அங்கே போயிட்டு அவங்கள அட்டாக் பண்ணிட்டு நம்ம சின்சான் நம்ம வீட்டுக்கே கூப்பிட்டு வந்துடுவோம். சரியா பாய்ஸ், விடியதுக்குள்ளே சின்சான் எப்படியாவது கண்டுபிடிச்சி நம்ம கூட்டே வந்தாகணும். வாங்க எல்லோரும் என் கூட காரில் ஏறுங்க. ஓகே பாய், சீக்கிரமாக வந்து காரில் ஏறுங்க. டிலே பண்ணால் நமக்கு சின்சானுக்கு தான் ஆபத்து. அதனால் சீக்கிரமாக ஏறுங்க. ஓகே நீ பின்னாடி ஏறு. நோபிட்டா சீக்கிரம் ஏற. நோபிட்டா ஏன்டா இவ்வளோ ஸ்லோவாக வர? சீக்கிரமாக ஏறினா தான் சின்சானை போய் காப்பாற்ற முடியும். எல்லாம் ஏறிட்டிங்களா? எல்லோரும் சீட் பெல்ட்டை போட்டுக்கோங்க. ஸ்பீடாக போக போகிறேன். அப்போ தான் சின்சான் நம்ம சீக்கிரமாக கண்டுபிடிக்க முடியும். நம்ம விடியறதுக்குள்ளே சின்சானை கண்டுபிடிச்சாகணும். அதனால் நம்ம எங்கே இருப்பாங்க கூட தெரியாது சின்சான். அதனால் சீக்கிரமாக கண்டுபிடிச்சாகணும். டோரிமா, நீ சின்சான் இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சிட்டியா? ஃப்ராங்க்லின் அண்ணா, சின்சான் இருக்கிற இடத்த நான் கண்டுபிடிச்சிட்டேன். இப்போ நேராக போய் ரைட் எடுத்து லெஃப்ட் எடுங்க. அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக போனீங்கன்னா அந்த இடத்துக்கு போயிடலாம். ஓகே டோரிமா, நீ சொல்கிற மாதிரி போகிறேன். நீ அப்படியே ட்ராக் பண்ணிட்டே இரு.
பக்கத்தில் வரையும் நீ சிக்னல் கொடு. நான் அவங்க ஆள் அங்கே செக்யூரிட்டிக்கு இருந்தாலும் இருப்பாங்க. ஓகே ஃப்ராங்க்லின் அண்ணா, நான் அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கேன், நீங்கள் அப்படியே போங்க. டோரிமா நம்ம ரொம்ப நேரமாக ட்ராவல் பண்ணிகிட்டே இருக்கோம். நீ கரெக்டாக தான் பார்த்து சொல்கிறியா? நம்ம போகிற சைடு இந்த சைடு தானா? ஃப்ராங்க்லின் அண்ணா, நம்ம கரெக்டாக தான் போய்கிட்டு இருக்கோம். அண்ணா இந்த இடம் இல்லை, நீங்கள் போங்க, நேராக போய் ரைட் எடுக்கணும், அதுக்கப்புறம் அந்த இடம் வந்துடும். ஓகே, எனக்கு தெரிஞ்சு நம்ம கிட்டத்தட்ட வந்துட்டு நினைக்கிறேன். டோரிமா அங்கே 2 செக்யூரிட்டி இருக்காங்க. அப்படியே ஸ்பீடாக போயிட வேண்டியதான். அப்படியே ஸ்பீடாக போனால் மட்டும் தான் தப்பிக்க முடியும். நம்மளை எதுவுமே சுடவே இல்லை. அப்போ இதுவும் அவங்க பிளானாக தான் இருக்கும். அதனால நம்ம கேர்ஃபுல்லாக தான் இருக்கணும். அதனால் எல்லோரும் கேர்ஃபுல்லாக இருங்க. ஃப்ராங்க்லின் அண்ணா, அவங்க முன்னாடி பாருங்க, அந்த செக்யூரிட்டி கன்னோட நம்மளை அட்டாக் பண்ண வாரான். ஓகே, நீங்கள் அமைதியாக இருங்க. நம்மளால் எதுவுமே பண்ண முடியாது. பேசாமல் நம்ம காரை விட்டு இறங்கி அவங்க சொல்கிறத கேட்க வேண்டியதான். எங்களை சுற்றாதீங்க, நாங்கள் சின்சானை தேடி வந்திருக்கோம். அவன் எங்கே இருக்கான்? அவன்கிட்ட என்னை கூட்டிகிட்டு போங்க. ஓ, அந்த பொடி பையன் சின்சானை தேடி வந்திருக்கீங்களா? அப்படின்னா என் பின்னாடியே வாங்க, நான் வந்துட்டு உங்களை கூட்டிகிட்டு போகிறேன். அதுக்கு ஒரு கண்டிஷன், நீங்கள் சின்சானை பார்க்கணுன்னா என் கூட ஒருத்தர் மட்டும் தான் வரணும். மற்ற எல்லாருமே கீழே ஹேண்ட்ஸாக பண்ணுங்க. இப்போ ஃப்ராங்க்லின், நீங்கள் மட்டும் வாங்க, வந்து நாங்கள் சின்சானை காட்டுறேன், அது ஒன்று பாருங்கள். என் பின்னாடி அப்படி வாங்க. இந்த ரூம் கூட தான் அவனை அடைச்சி வச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். வந்து பாருங்கள், இதில் உங்கள் சின்சான் இருக்கானா பாருங்கள். நீங்கள் இதில் என் சின்சானே இல்லை. நீங்களும் இங்கே தான் இருக்கீங்களா? உங்களையும் கடத்திட்டு வந்துட்டாங்களாடா? ஆமாம் ஃப்ராங்க்லின், எங்களை காலையில் கடத்திட்டு வந்துட்டாங்க. இந்த ரூமில் சின்சான் இல்லையா? அப்போ வாங்க, இன்னொரு ரூம் காட்டுறேன். அந்த ரூமில் தான் சின்சான் இருக்கணும். அப்படியே பின்னாடி நடந்துவாங்க. இங்கே இருக்கிற பொடி பையனாம் பாருங்கள், இதாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன். சின்சானே, நீ இங்கே தானே இருக்கிறியாடா? உன்னை எங்கெல்லாம் தேடடா? எங்கள் மாட்டு உன்னை தூக்கிட்டு வந்துட்டாங்க. நான் எங்கெல்லாம் தேடி நானும் டோரிமான் வந்து இங்கே மாட்டிக்கிட்டோம்டா. ஃப்ராங்க்லினே, நீ வரைய கூட நினச்சேன்டா. இவங்களாம் நம்ம பிளான் போட்டு வந்து உன்னை பிடிக்காண்டி என்னைய மட்டும் தூக்கிட்டு வந்து நம்ம மாட்டிக்கிட்டோம் எல்லாருமே. நீங்கள் ஏதோ கேம்னு பேசிக்கிட்டு இருக்காங்கடா, என்னன்னே தெரிலடா. இப்போ உனையும் ஜெயிலுக்குள்ளே அடைச்சிருவாங்கடா. நம்ம எல்லாருமே வசமாக மாட்டிக்கிட்டோம். இவங்க சொல்கிற மாதிரி அந்த கேம் விளாண்டா மட்டும் தான் நம்மளால் தப்பிக்க முடியும். ஹலோ, மாஸ்க் போட்ட ப்ரோ, எங்களை இங்கே எதுக்கு கூட்டிகிட்டு வந்திருக்கீங்க? நாங்கள் உங்களை கேம் விளாட கூட்டு வந்திருக்கோம். இப்போ உனையும் ஜெயிலில் அடைக்க போகிறோம். ஜெயிலில் அடைச்சிட்டு காலையில் நீ கேமுக்கு ரெடியாக இருங்க. உங்களை வச்சு எல்லாரும் ஒரு கேம் விளாட போகிறோம். என்கிட்ட எல்லாருமே கேட்டுகிட்டே இருந்தீங்களே, இது என்ன கேம்னு. இந்த கேம் என்னன்னா ஹைட் அண்ட் சீக். இந்த கேம் விளாண்டா மட்டும் தான் இங்கேருந்து நீங்கள் தப்பிக்க முடியும். இந்த கேம் விளாண்டிங்கன்னா உங்களுக்கு எக்கச்சக்கமான பணம் இருக்குது. அதெல்லாம் காலையில் அங்கே டீட்டெயிலாக சொல்கிறோம். இப்போதைக்கு நீங்கள் ஜெயிலுக்குள்ளேயே இருங்க. இப்போ இவங்களையும் ஜெயிலுக்குள்ளே தூக்கி போடணும். இவங்களையும் ஜெயிலுக்குள்ளே தூக்கி போட்டுருங்க. அந்த ஃப்ராங்க்லின் சின்சான் இருக்கான அந்த கேட்டுக்குள்ளேயே அடைச்சிருங்க. நீங்கள் எல்லாரும் மார்னிங் ஒரு கேம் விளாட போகிறீங்க. அதுக்காக தான் உங்களை இங்கே கூட்டிகிட்டு வந்திருக்கோம். அது வர நீங்கள் இங்கே தான் இருக்கணும். எங்கள் பாஸ் வந்து காலையில் உங்களை கூப்பிட வருவார். இப்போ கேமுக்கான டைம் ஆயிடுச்சு. இவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னு தெரியல. போய் பார்ப்போம். சின்சான், ஃப்ராங்க்லின், என்னடா பண்ணுறீங்க? இப்போ கேம் விளாட டைம் ஆயிடுச்சு. இப்போ நீங்கள் எல்லாம் கிரவுண்டுக்கு வரணும். உங்கள் எல்லாத்துக்குமே கிரவுண்டில் வச்சு எல்லா ரூல்ஸையும் சொல்கிறோம். இப்போ நீங்கள் எல்லாம் கிரவுண்டுக்கு வந்து ஆஜராகுங்க. ரூல்ஸ் வந்து ரொம்ப சிம்பிள். இப்போ நீங்கள் எல்லோரும் எத்தனை பேர் இருக்கீங்க? மொத்தம் 8 பேர் இருக்கீங்க. 8 பேரையும் ஒரு பொம்மை கண்டுபிடிக்கணும். அந்த கேம் பேர் ஹைட் அண்ட் சீக். அங்கே நிற்கிது பார்த்தீங்களா ஒரு டால். அந்த பொம்மை வந்து நீங்கள் விழுந்ததுக்கப்புறம் கண்டுபிடிக்க உங்களை. நீங்கள் வந்து அதுக்கு மாட்டிக்கிட்டீங்கன்னா நீ அவுட்டு. உங்கள் டீமில் ஒரு ஆள் வின் பண்ணால் கூட நீங்கள் எல்லாருமே அடுத்த ரவுண்டுக்கு செலக்ட் ஆயிடுவீங்க. அதனால இந்த ரவுண்டு வந்து எலிமினேட் ரவுண்டே கிடையாது. அதனால நீங்கள் எதுவும் கவலைப்பட தேவையில்லை. என்ன அது ஹைட் அண்ட் சீக் கேமா? ஃப்ராங்க்லினே, நமக்கு பிடிச்ச கேம்டா. அந்த கேம் நம்ம ஈஸியாக விளாண்டு ஜெயிச்சிடலாம்டா. சின்சானே, இது அப்படி கிடையாது. இந்த கேம் பார்த்தாலே அந்த பொம்மை இருக்குது பார்த்தியா? அந்த பொம்மையை பாரு எவ்வளோ பெருசாக இருக்குன்னு. நம்ம எங்கே ஒளிஞ்சாலுமே நம்மளை கண்டுபிடிச்சிரும். ஆத்தாடி எம்மாதாண்டி பொம்மை. அந்த பொம்மை காலை கூட நான் இருக்க மாட்டேனே. அந்த பொம்மை மிதிச்சாலே நான் செத்து போயிடுவோம் போலயே. சுற்றி வேறு எல்லாரும் கண்ணோடு நிற்கிறாங்களே. அந்த கேம் வந்து உயிருக்கே ஆபத்தானது போல. அதான் சின்சா நாங்களும் சொல்கிறோம். அதனால் அந்த கேம் வந்து கேர்ஃபுல்லாக விளாடி இங்கேருந்து வின் பண்ண பார்க்கணும். அப்போனா மட்டும் தான் நம்ம உயிரோடு தப்பிக்க முடியும். ரூல்ஸ் நல்லா கேட்டுக்கோங்க. மறுபடியும் சொல்லிடுறேன். அங்கே நிற்கிற பொம்மை தான் உங்களை கண்டுபிடிக்க வரும். நீங்கள் எல்லாரும் எங்கே போய் ஒளிஞ்சிக்கணும். இப்படி ஒளிஞ்சிக்கிட்டு அந்த பொம்மை கண்ணிலேருந்து எஸ்கேப் ஆகிட்டீங்கனாலே நீங்கள் வின்னு. அதுவும் இல்லாமல் அந்த கேமில் ஒரு ஆள் ஜெயிச்சாலும் போதும். எல்லாருமே ஜெயிக்கணும் அவசியம் இல்லை. இன்னொரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். அங்கே நிற்கிது பார்த்தீங்களா வேணு. அந்த வேணு ஃபுல்லாகவே தங்கங்களாக இருக்குது. தங்கம், பணம் எல்லாம் இருக்குது. இந்த கேம்லேருந்து நீங்கள் ஜெயிச்சிங்கன்னா அவங்க எல்லாத்துக்குமே அந்த பணம் கிடைக்கும். அதனால இந்த கேமை கேர்ஃபுல்லாக விளாடுங்க. என்ன பசங்களா, எல்லாரும் கேம் விளாட ரெடியாக இருக்கீங்களா? எல்லாரும் போய் ஒளிஞ்சுக்கோங்க. 5 நிமிஷத்துக்குள்ளே கண்டுபிடிச்சிட்டேன்னா நான் வின்னு. அப்படி நான் கண்டுபிடிக்கலைன்னா நீங்கள் எல்லாம் ஜெயிச்சதா அர்த்தம். ஓகே, எல்லாம் ரெடியாக இருக்கீங்களா? நான் கவுண்ட் பண்ண போகிறேன். 1 2 3 4 5 6 7 8 9 10. சின்சான், எல்லோரும் நல்லா கேட்டுக்கோங்க. இந்த கேமில் நான் ஃபஸ்ட்டு போய் ஒளிய போகிறேன். இந்த கேம் நம்ம ஆல்ரெடி விளாண்டது தான். நம்ம நிறைய டைம் விளாண்டுருக்கோம். அதனால் யாரும் பயப்படாமல் விளாடுங்க. நான் ஃபஸ்ட்டு எங்கேயா போய் ஒளிஞ்சுக்கிறேன். நீங்கள் என்னைய பார்த்து வாங்க. ஈஸி தான் அந்த கேமு. சரி, இப்போ நான் ஒளிய போகிறேன். நீங்கள் எங்கேயா போய் ஒளிஞ்சுக்கோங்க.
ஐயோ இப்போ ஏதோ நல்ல இடத்துல போய் ஒழியணுமே, இந்த பொம்மை வேறு அம்மா தாண்டி இருக்குது. அதனால் நல்ல இடத்துல ஒழியணும். இங்கே ஒரு புதர் மாதிரி இருக்குது, இங்கே ஒழிஞ்சா கண்டுபிடிச்சுன்னு நினைக்கிறேன். அதனால் நல்ல இடத்துக்குள்ள போய் ஒழியணும். இல்லை ஏறி குதிச்சு அங்கிட்டு போய் பார்ப்போம் நல்ல இடம் இருக்குதான்னு. ஐயோ அவங்களுக்கு அவ்வளோ அட்வைஸ் பண்ணிட்டு எனக்கு எங்கே ஒழியனே தெரியலையே. இங்கே ஃபுல்லாகவே ஒளியிருக்கே நல்ல வசதியான இடமே இல்லையே. போச்சு, இங்கேயும் வீடும் பூட்டி கிடக்குது, எங்கே போகிறதுனே தெரியலையே. இங்கே தண்ணிக்குள்ள உட்காந்துருவோம் பேசாண்டு. இங்கே வேண்டாம், இங்கே ஒழிஞ்சா கண்டுபிடிச்சிரும். அதனால் நம்ம அந்த சைடு போய் பார்ப்போம். இங்கே 2 பேர் இருக்காங்க, இவங்கள்ட்ட கேட்போம் எங்கே ஒழிகிறதுன்னு. இவங்களே பார்த்தா எங்கேயோ உட்காந்துருக்கிற மாதிரி தெரியுது. அதனால் வேண்டாம், நம்ம அந்த சைடு போய் பார்ப்போம். இங்கிட்டு வேறு எதுவுமே இல்லையே. அங்கே ஒரு இடம் இருக்கிற மாதிரி தெரியுது. மிஸ்ஸாக நம்ம லெஃப்ட் சைடு இருக்கிற இடத்துல போய் உட்காந்துக்கலாம்னு நினைக்கிறேன். இங்கே முன்னாடி உட்காந்து அந்த பொம்மையால் கண்டுபிடிக்க முடியாது. இந்த பொம்மையால் கீழே குடிஞ்செல்லாம் பார்க்க முடியாது. அதனால் நம்ம இங்கே ஒழிஞ்சிக்கிட வேண்டியதான். இது நல்ல இடமா இருக்கும், பொம்மையும் கண்டுபிடிக்காது. அவ்வளோ நம்ம ஒழிஞ்சாச்சு. சரி, ஃப்ராங்க்லின் வேறு ஒளிய போயிட்டான். இப்போ நம்ம எங்கேயா போய் ஒழிய வேண்டியதான். ஃப்ராங்க்லின் வேறு நல்ல இடத்துல ஒழிஞ்சிருப்பான்னு நினைக்கிறேன். நான் வேறு குட்டியாக இருக்கேனே, எங்கேனா உட்காந்தா ஒழிஞ்சிக்கலாம். இன்னும் இங்கேலாம் ஐயோ போகும்போதே நான் கீழே விழுந்துட்டேனே. கீழே விழுந்துட்டாலே தோற்று போயிடுவேனே. நான் எங்கே ஒழியனே தெரியலையே. இங்கே ஃபுல்லாக ஃபன்னியாக இருக்குது, எங்கே ஒழியனே தெரியலையே. இங்கே போய் பார்ப்போம், இங்கே ஏதாவது இடம் இருக்காமையா போகும். நம்ம எங்கேயா உட்காந்து ஒழிஞ்சிக்கலாம். நல்லா சின்சானாச்சு, எங்கேயா ஒழிஞ்சிக்கிடுவேன். இந்த புதருக்குள்ளே கூட உட்காரலாம். அந்த குப்பை தொட்டி பின்னாடி ஒழிஞ்சிக்கலாம், யாருமே கண்டுபிடிக்க முடியாது. பொம்மையை குப்பை தான் இருக்க சொல்லி வரவே வராது. அவ்வளோதான், நமக்கு ஒரு இடம் கிடச்சிருச்சு. நம்ம இங்கேயே ஒழிஞ்சிக்கிட வேண்டியதான். பொம்மையை அவன் கண்டே பிடிக்க முடியாது, நம்ம இங்கேயே ஒழிஞ்சிக்கிடுவோம். நம்மளும் நல்ல இடத்துல ஒளிஞ்சுக்கணும். நம்ம அப்படியே நம்ம கலருக்கு ஏத்தாப்புல ஒரு இடம் இருந்தால் நல்லா இருக்கும். இன்னும் ஒரு இடமும் கிடைக்க மாட்டேங்கல, வெட்ட வழியாகவே இருக்கே. இங்கிட்டு போய் பார்ப்போம். அங்கே ஒரு இடம் இருக்குது, அந்த இடத்துல போய் ஒளிவோம். இது ஒரு நல்ல இடமா இருக்குது. ஐயோ இங்கே வேற ஒளிய முடியாதே. இதுக்குள்ளே ஒளிஞ்சுக்கிடுவோம். கரெக்டான இடம். சரி, எல்லாருமே ஒளிய போயிட்டாங்க. இப்போ நம்ம ஒளிய போக வேண்டியதான். நமக்கு தான் ஒளியறதே பிடிக்காது அவ்வளோவா. நம்ம அந்த கேம் முன்ன பண்ண விளாண்டதே கிடையாது. அதனால் நம்ம எங்கேயோ போய் ஒளிவோம். நம்ம எங்கே போய் ஒளியதுனே தெரியலையே. சார் அந்த டேங்க் மேலே ஏறி உட்காந்துருமா? அதுவும் நல்ல ஐடியாவே இருக்குது. சார் டேங்க் மேலே ஏறி உட்காந்துட வேண்டியதான். ஐயோ இந்த பொம்மை இங்கே தான் இருக்காங்களா? நம்ம இங்கிட்டே போய் பார்ப்போம். சார் டேங்க் மேலே ஏறிட வேண்டியதான். நல்ல ஐடியாவும் இருக்குது. நம்ம போய் மேலே ஏறி படுத்துக்க வேண்டியதான். உட்காந்தானே கண்டுபிடிப்பாங்க, ஏற வேண்டியதான். கொஞ்சம் ஏறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. இங்கேருந்து ஏறினா நம்ம பொம்மை எங்கே வருது எப்படின்னு கண்டுபிடிச்சிடலாம். அங்கே தான் பொம்மை இருக்குது. நம்ம இங்கே பேசாண்டு உட்காந்து படுத்துக்குவோம். படுத்துட்டு அந்த பொம்மையால் நம்ம கண்டே பிடிக்க முடியாது. அப்பாடா ஒரு வழியாக படுத்தாச்சு. நேற்று வேறு தூக்கமே இல்லை. இங்கே உட்காந்து படுத்து தூங்க வேண்டியதான் கொஞ்சம் நேரம். நம்மட்டான்னு நம்ம ஒடியா போய் ஒளிவோம். சமோசா திங்காமல் நம்மளுக்கு மூளையே வேலை பண்ணாதே. நம்மளால் ரொம்ப தூரம்லாம் ஓட முடியாது. ஏதாவது பக்கத்தில் ஒரு நல்ல இடம் கிடச்சா ஒளிஞ்சிக்கிட வேண்டியதான். இது என்ன கருப்பாக தட்டி வச்சுருக்காங்க? ஓகே, இந்த இடத்துலையே ஒளியலான்னு நினைக்கிறேன். அந்த பொம்மையும் கண்டுபிடிக்காது, இங்கேயே ஒளிஞ்சிக்கிடுவோம். நல்ல இடமா இருக்குது இடம். ஓகே. ஐயையோ நம்ம டோரிமானால் விட்டுட்டு போயிட்டானே. நமக்கு வேறு எங்கே ஒளியுனே தெரியலையே. எப்பவுமே டோரிமான் ஏதாவது டிவைஸ் கொடுப்போம், அதை வச்சு நம்ம ஒளிஞ்சிக்கிடுவோம். இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே. சரி நம்ம மூளை யூஸ் பண்ணுவோம். சாண்டு இந்த வீட்டு மேலே ஏறி ஒளிஞ்சிடலாம் பார்க்குறேன். ஏறி ஒளிவோம். ஐயோ விழுந்துட்டேனே. மறுபடியும் ஏறி இந்த வீட்டு மேலே மட்டும் ஒளிஞ்சிட்டா அந்த கேமை நம்ம வின் பண்ணிடலாம். இந்த பொம்மையை இங்கே வந்து பார்க்காதுன்னு நினைக்கிறேன். இந்த பொம்மை கீழேயே பார்த்துட்டு போகும். சரி இது மேலே ஏறி ஒளிஞ்சோம். ஐயோ இந்த பொம்மை ரேட்டுக்கு இது மேலாம் ஒளிஞ்சா கண்டுபிடிச்சிடும். அதனால் இந்த இங்கேக்குள்ளே ஒளிஞ்சிக்கிட வேண்டியதான். இங்கே ஒளிஞ்சால் நமக்கு சேஃபும் கூட. நம்ம பொம்மை வரதெல்லாம் கண்டுபிடிச்சிடலாம். இது ஓகே. நம்மட்டானே இப்போ நம்ம போய் ஒளிவோம். என்னடா இது, எங்கே ஒளிகிறதுனே தெரியலையே. நம்மளுக்கு எப்பயுமே துணையாக மோட்டு இருப்பான், இப்போ அவனும் இல்லையே. சரி இந்த இடம் நல்ல இடமா தெரியுது. ஏதாவது ஒரு ரூம்குள்ளே போய் ஒளிய வேண்டியதான். இந்த ரூம் நல்ல இடமா இருக்கே. ஐயோ நம்ம மண்டையில் உள்ள வெளிச்சத்தை வச்சு அந்த பொம்மை கண்டுபிடிச்சிடாம இருந்தால் சரிதான், இங்கேயே ஒளிஞ்சிக்கிடுவோம். இப்போ நம்ம போய் ஒளிவோம். நம்மளாம் இந்த விளையாட்டில் கிங்காச்சே. எப்பா ஜம்ப் பண்ண முடியல. ஓடுவோம். ஏதாவது ஒரு நல்ல இடமா பார்க்கணும். கிட்ட அப்படியே போவோம். ஐயோ இன்னும் இங்கே 10 விழுந்திருக்கான். சிங்கம் இது நான் விழுந்திருக்கடா, நீ போடா அப்படி. இது நம்ம ஓடணும். இன்னும் இங்கே ஒரு ஆள் உட்காந்து நின்று பேசிக்கிட்டு இருக்கானே. நம்மளுக்கு தக்கன ஏதாவது ஒரு இடம் இருக்கணுமே. இதில் ஏறி ஜம்ப் பண்ணுவோமா? வேண்டாம், அப்படியே சுற்றியே போயிடுவோம். இங்கே புதர் நல்லா இருக்கு, இதுக்குள்ளேயே உட்காந்துக்கிடுவோம். அந்த பொம்மையால கண்டே பிடிக்க முடியாது. எல்லாத்தையும் விட்டுட்டு போயிட்டாங்களே, நம்ம லாஸ்ட்டாக இருக்குமே. நம்ம வேற ஓகே வேற எங்கே ஒழிஞ்சிருப்பான்னு தெரியல. அவன் அந்த கேம் விளாண்டதே கிடையாது. அதனால நம்ம இங்கிட்ட போய் ஒழிய வேண்டியதான். இந்த சைடு போய் பார்ப்போம் எங்கேயா ஒழிஞ்சிருக்காங்களான்னு. அவன் வேறு பச்சை வேலை இருக்கனால ஏதாவது புல்லுக்குள்ள வந்து நல்லாயிருக்கும். பக்கத்தில் ஏதாவது புல் இருக்கான்னு பார்ப்போம்.
அந்த இடம் போய் பார்ப்போம். இங்கேதான் புல் இருக்கிற மாதிரி இருந்தால் விழுந்துட வேண்டியதான். இங்கே பாரு டோரிமான் இங்கே விழுந்துட்டான் பாரு. டோரிமான் இங்கே விழுந்தா மாட்டிப்பா, வேற எங்கேயும் விழுந்துக்கோ. அங்கே ஒரு புல் இருக்குது. இந்த புல்லுக்குள்ள விழுந்துட்டா அந்த பொம்மை அவனை கண்டுபிடிக்க முடியாது. அந்த புல்லுக்குள்ள விழுந்துட வேண்டியதான். இதான் நம்ம கரெக்டான இடம். அவன் விழுந்து வச்சு 9900. சரிப்பா அவங்க எங்கே ஒளிஞ்சிருக்காங்கன்னு போய் பார்ப்போம். நம்ம ஈஸியாக அவங்களெல்லாம் கண்டுபிடிச்சிடலாம். நம்ம போய் பார்ப்போம். சரி போவோம். நான் போய் அவங்கள கண்டுபிடிக்க போகிறேன். நீங்கள்லாம் இங்கேயே இருங்க. போவோம், இங்கிட்டு போவோம். எல்லாரும் இங்கிட்டு தான் ஓடி ஒளிஞ்சிருப்பாங்க. இந்த வழி கூடி போவோம். வேகமாக ஓடினா தான் அவங்கள ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும். எப்படியாவது போய் அவங்கள ஈஸியாக கண்டுபிடிச்சி அவங்கள அந்த கேமை விட்டே தோக்கடிச்சிடணும். இங்கிட்டு தான் இருப்பாங்கன்னு நினைக்கேன். சரி போய் பார்ப்போம். போய் அவங்கள கண்டுபிடிப்போம். யாரோ அங்கே உட்காந்துருக்க மாதிரியே இருக்குப்பா. ஓ, இந்த சுட்டி பையன் டோரிமோனா? டோரிமோன் நீ அவுட்டு, வெளியே வா. அச்சோ, முதல்ல நானே அவுட் ஆயிட்டேனா? நீ ஒன்றும் பண்ணிடாதீங்க. அதெல்லாம் ஒன்றும் பண்ண மாட்டேன். உங்கள் டீமில் ஒரு ஆள் ஜெயிச்சாலும் எல்லாருமே ஜெயிச்ச மாதிரி தான். நான் போய் மற்றவங்கள தேடி கண்டுபிடிக்கிறேன். சரி இந்த சைடு போய் பார்ப்போம். ஜம்ப். என்ன புதர் அசைகிற மாதிரியே இருக்கு? அங்கே யாரோ இருக்காங்கன்னு நினைக்கிறேன். புதர் அசையுது. அசையுது. ஜாக் நீயா? வெளியே வா. ஜாக் மாட்டிக்கிட்டான். 2 ஆளை கண்டுபிடிச்சாச்சு. இன்னும் நம்மளுக்கு இருக்கிறது 7 பேர் தான். அவங்களையும் கண்டுபிடிச்சி இந்த கேமில் நம்ம தான் வின் பண்ணணும். 2 பேரை கண்டுபிடிச்சாச்சு. நம்ம தான் வின் பண்ண போகிறோம்னு நினைக்கிறேன். சரி அப்படியே இங்கிட்டு போய் தேடி பார்ப்போம். என் பேரு சின்சானே, நான் குறும்பு செய்யதான் பிறந்தேனே. ஐயோ, இந்த பாட்டை பண்ண பொம்மரை கேட்டுற போதே. நம்ம பாட்டு பாடாம தான் நல்லது. என்னடா இங்கே ஒரு பாட்டு சத்தம் கேட்குது? இது அந்த சின்சான் வாய்ஸ் தான். அப்போ அந்த பையன் இங்கே தான் எங்கேயோ இருக்கான். சிவப்பு சட்டையை பார்த்துட்டேன். டேய் சிவப்பு சட்டை வெளியே வாடா. இங்கே தான் ஒளிஞ்சிருக்கியா? குப்பை தொட்டிக்கு பின்னாடி ஒளிஞ்சிருந்தா என்னால் கண்டுபிடிக்க முடியாதுன்னு நினச்சியா? மாட்டினேன். நீங்கள் என்னை எப்படி கண்டுபிடிச்சிங்க? நீ உன் வாயை வச்சுட்டு சும்மாவே இருக்க மாட்டேன். உன் பாட்டு சத்தை வச்சு தான் உனக்கு கண்டுபிடிச்சேன். வரட்டா? என்னடா பக்கத்தில் ஏதோ கொரட்டை சவுண்டு கேட்குது? இங்கேதான் யாரோ தூங்குறாங்கன்னு நினைக்கிறேன். என்ன கேம் விளையாட வர சொன்னால் தூங்கிட்டு இருக்கான். அந்த மேலே ஒருத்தர் இருக்கான் பாரு. மேலே இருக்க ஓகி அவுட்டு. நான் உன்னைய பார்த்துட்டேன். நீ கீழே இறங்கி வந்துடு. தூங்குனது போதும். ஐயையோ, நம்மளையும் பொம்மை கண்டுபிடிச்சிருச்சு. இங்கே தூங்கினா பொம்மை கண்டுபிடிக்க நினச்சி தூங்கினா நம்மளை கண்டுபிடிச்சிருச்சு. இவங்கெல்லாம் சின்ன பையங்கிறத நிரூபிக்கிறாங்களே. எல்லாரும் ஈஸியான இடத்துல ஒளிஞ்சிருக்காங்களே. நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சி இந்த கேமை வின் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். என்னடா அங்கே ஒரு மொட்டை தெரியுது. டேய் மொட்டை 10ல் இங்கே தான் இருக்கியாடா? உன்னைய கண்டுபிடிச்சிட்டேன். வெளியே வாடா. சரி 5 பேரை கண்டுபிடிச்சாச்சு. அப்படியே இங்கிட்டு இந்த சைடு போவோம். யாராவது இங்கிட்டு இருப்பாங்க. இந்த வழியாக தான் நம்ம இன்னும் பார்க்கவே இல்லை. இங்கிட்டு தான் இருப்பாங்க. யாரோ அந்த புதற்குள்ள ஒளிஞ்சிருக்கிற மாதிரியே இருக்கே. டேய் சிங்கம் நீதானா? சிங்கம் அடிச்சா 1.5 டன் வெயிட்னு சொல்லுவியே. நீ இங்கே ஈஸியாக என்கிட்ட மாட்டிக்கிட்டேல. அச்சோ, இன்னும் 10 செகண்ட் தான் இருக்கே. இன்னும் 3 பேர் இருக்காங்களே. அவங்கள வேற கண்டுபிடிக்கணுமே. அவ்வளோதான், டைம் முடிஞ்சு. நம்ம தோத்துட்டோம். இப்போ நீங்கள் அவுட் ஆகிட்டீங்க. இன்னும் 3 பேர் இருக்காங்க. அவங்கள நான் கண்டுபிடிக்க முடியல. எனக்கு டைம் முடிஞ்சு. அதனால நீங்கள் தான் வின் பண்ணிட்டீங்க. இப்போ மற்றவங்களுக்கு ஃபோன் போட்டு வர சொல்லுங்கள். போடே டோரிமான், நம்ம ஜெயிச்சிட்டோம். நோபிட்டா, ஃப்ராங்க்லின், மோட்டோலாம் கண்டே பிடிக்க முடியல அந்த பொம்மையால். அதனால் ரவுண்ட் 1 நம்ம ஜெயிச்சிட்டோம். அதனால் இப்போ ஃப்ராங்க்லின் கால் பண்ணியே வர சொல்ல வேண்டியதான். டேய் ஃப்ராங்க்லினே, இந்த ரவுண்டு முடிஞ்சிடா. நீ எங்கடா இருக்க? நீ எங்கே இருந்தாலும் கிரவுண்டுக்கு வா. நம்ம ஜெயிச்சிட்டோம். டைமாக முடிஞ்சனால அந்த பொம்மையால் நம்மளை கண்டுபிடிக்க முடியல. அதனால் நீ கிரவுண்டுக்கு வந்துடு. எல்லாத்தையும் கூப்பிட்டு வந்துடு. அப்படியாடா சின்சானே, நம்ம ஜெயிச்சிட்டோமா? சரிடா, இருடா, கிரவுண்டுக்கு வந்துடுறேன்டா. வரும்போது எல்லாத்தையும் கூப்பிட்டு வந்துடுறேன். கங்க்ராச்சுலேஷன், நீங்கள் எல்லாம் வின் பண்ணிட்டீங்க. ஹே ஜாலி, நாங்கள் வின் பண்ணிட்டோம். ஃப்ராங்க்லினே, இப்போ நம்ம வீட்டுக்கு போகலாம்டா. ஒரு வழியாக அந்த கேம் முடிஞ்சிடா. நம்ம எல்லோரும் ஜெயிச்சிட்டோம்டா. உன்னால அந்த கேமே ஜெயிச்சோம்டா ஃப்ராங்க்லினே. ஜாலி ஜாலி, வீட்டுக்கு போகிறோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிடுங்க. மறக்காமல் அந்த பெல் பட்டனையும் அமைக்க விட்ருங்க. பாய்.